ஹலோ எவ்ரிவான், ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மணி. ஸோ நம்ம நாட்டில் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது, எல்லா கட்சியும் ஆஹா ஊஹோ அப்படின்ற மாதிரி சத்தம் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது ரட்டட்டா ரட்டட்டா அப்படின்ற மாதிரி மோடிஜி எடுத்துகிட்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவா, அல்லது அப்படின்னா இது முன்னாடியே நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இருந்திருக்கா, இல்லை அதை அமல்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம மோடி கவர்மெண்ட் அமல்படுத்துறதுக்கு முனைப்போட செயல்பட்டு இருக்கிறாங்களா, இதுக்கு பின்னணியில் என்னென்ன இருக்குது, இதுக்கு என்னென்ன ஆக்ட் எல்லாம் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, என்னென்ன ஆக்ட் எல்லாம் தூக்கி விட்டுட்டு நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்றத உறுதிப்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா A to Z எல்லா டாப்பிக்கும் அடங்கிய பேங்க்குக்கான கோர்ஸ் நம்ம கனிஸ்டினாலஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம புதுசாக நம்ம பேங்கிங் படிக்கிறவங்களுக்கு எலைட் பாஸ் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த எலைட் பாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இதுக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வீடியோஸ் இருக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டு, மேகசினு, அதாவது CA மேகசினு, நிறைய PDF, இது எல்லாமே நம்ம எலைட் பாஸ்க்குள்ளே வந்துடும். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் விஷயம், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு தாக்கம் இந்தியாவில் இப்போ ஏன் பேசப்படுது, இதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மாநிலங்கள் இருக்குது, பார்த்திங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடக்குது. இப்போ அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் மாற்றுறாங்க. அப்போ யூனியன் டெரிட்டரிக்கு தனியாக ஒரு தேர்தல் நடத்துகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு தனியாக ஒரு மாதிரி தேர்தல் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அந்த நம்ம பிரைம் மினிஸ்டருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அதுக்கு ஒரு விதமான தேர்தல் நடத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேர்தல், சரியா? லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேர்தல் நம்ம நடத்திட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய டைம் டிலே இதில் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம பண்ணுறோம்ல, செலவு பண்ணுற விஷயங்கள் மிகப்பெரிய அதிகமாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்றது அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி எலெக்ஷனு ஒவ்வொரு டேட்டில் ஒவ்வொரு மாதிரி வைக்கும்போது அதுக்கு தனியாக ப்ராசஸ் பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு தனியாக சர்டைன் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு சர்டைன் எலெக்ஷன் நார்ம்ஸை ஃப்ரேம் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய டைம் ஆகுது. மேலே கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதிகமாக அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அப்போ இதை நம்ம கம்மி பண்ணும்போது ஒரு கட்ட தேர்தல் நம்ம நாடு முழுவதும் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம். ஓகேவா? இந்த ஒரு கட்ட தேர்தல் அப்படின்றது அதாவது அடுத்தடுத்ததை நடக்க போகுது, ஒரே நாள் நடக்காமல் அடுத்தடுத்த நாட்களில் நடத்துகிறாங்க. இப்போ ஒன்று முடிய அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்ல, ஒரு கிராஜுவல் மேனரில் நாங்கள் நடத்தலாம் அப்படின்றது தான் அதோட பிளான். அப்போது இதை முதல்ல நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இந்தியன் ஆஸ் அ டெமோக்ரஸி இஸ் அ மல்டிபிள் லெவல், ஈச் வித் ஓன் எலெக்ஷன் சர்க்கிள். அதை தான் இப்போ நான் சொன்னேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் தமிழில் சொன்னேன். ஒவ்வொரு ஸ்டேட்டு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்குல்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பார்லிமெண்ட் மெம்பர் ஸ்டேட் எலெக்ஷன் டு பீக் த லெஜிஸ்லேட்டர் வைல் த ரூலர் அண்ட் அர்பன் கவுன்சில். அதாவது இந்த பஞ்சாயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி தேர்ந்தெடுக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சுட்டு இருப்பாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன் வைக்கும்போது இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு பண செலவுகளையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோடிஜி கணிச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றத கொண்டு வராங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இதை அனௌன்ஸ் பண்ணுறது, பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லா மினிஸ்டர், யூனியன் லா மினிஸ்டர். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ராம் மெஹவால் அப்படின்ற டு இன்ட்ரடியூஸ் த ஆன்டிசிபேட்டட் ட்ராஃப் இன் த லோக்சபாவில் இது சொன்னார். எப்போ அப்படின்னா டியூஸ்டே, நேற்று சொல்லியிருக்கிறாரு. 17 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இதை பற்றி பேசும்போதே நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. நிறைய பார்ட்டிஸ் இதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 196 மெம்பர்ஸ் இது அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னால் கொஞ்சம் எழுத முடியல மக்களே, பிகாஸ் ஷோல்டரில் கொஞ்சம் பயங்கர பெயின் இருக்குது. அதனால் நான் பேண்டேஜ் போட்டு தான் இருக்கேன். அதனால தான் ஸ்டிஃபானு சொல்லிட்டு இருக்கேன். வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. சரி, வீக்கெண்டுக்குள்ளே இந்த ப்ரப்போசலை நாங்கள் கேபினெட்டில் அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் ராம் மெஹவால் அப்படின்றவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்தோட தலைமையில்.
அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இதில் நான் வந்து ஜெர்மனி கண்ட்ரி, சவுத் கொரியா கண்ட்ரி, இந்த மாதிரி பல கண்ட்ரிகளை வந்து இவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்களாம் அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, ஒரு கட்ட தேர்தல் வந்து நடத்துகிறவங்க. இதிலலாம் நாங்கள் வந்து பண்ணும்போது எங்கள் கணிப்புக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, எஸ் அப்சல்யூட்லி மணி வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, செக்யூரிட்டி வந்து பயங்கரமாக வந்து இப்போ அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது, அதுக்கும் பணச்செலவு அதிகமாக இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும்போது பல கேள்விகள், பல குழப்பங்கள் வந்து வருது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, எதிர்க்கட்சிகளை எப்படி வாயடைக்க வைக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஒரு கேள்வியாக சொல்லியிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், 17ஆம் தேதி வந்து லோக்சபாவில் அதை அறிவிச்சிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோடைய பில், அந்த லோக்சபாவோட அதோட பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எத்தனாவது பில் அப்படின்னா 129வது பில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது. மறந்துடாதீங்க, வரலாற்று குறிப்புமிக்க ஒரு அமெண்ட்மெண்ட் பில். 129வது அமெண்ட்மெண்ட் பில் வந்து இது லோக்சபாவில் ஷேர் செய்யப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஓட்டெடுப்பு வைக்கிறாங்க. நம்ம தெரியும், நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு கை தூக்கு, நீ கை தூக்கு, நான் கை தூக்கு அப்படின்ற மாதிரி கைத்தூக்கு முறைகள் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணப்படும். இதுக்கு ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 269 பேர் இதுக்கு வந்து ஃபேவர், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அகெயின்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 198 பேர், நான் 100 சொல்லியிருப்பேன். ஓகே, 198 பேர் வந்து இதுக்கு வந்து நாங்கள் வந்து இதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அகெயின்ஸ்ட் வந்து ஓட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் விஷயம் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கமிட்டி, இந்த ஒன் நேஷன் ஒன் செலெக்ஷன் அப்படின்ற பேனல் மெம்பர் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்துக்கோங்க, 2, 4, 6, 8 பேர் அடங்கிய ஒரு கமிட்டி. அது ஹெட்டட் பை, இதோட ஹெட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம்நாத் கோவிந்த். அண்ட் சேர்டு பர்சன் யார், அமித்ஷா, அப்புறம் சௌத்ரி, குலாம் நபி ஆசாத் அப்படின்றவர், சுபாஷ் கஷ்லப், அப்புறம் வந்து ஹரிஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் கத்தாரியா, அப்புறம் என்கே சிங். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு முடிவு வந்து ஆளச் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு எவ்வளோ பக்கங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிப்போர்ட் பக்கம் இருக்கும்ப்பா. ரிப்போர்ட்டோட பக்கம் வந்து இருந்துச்சு, ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன். இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 420 பேஜ் அடங்கியதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு நிமிஷம், 420 பேஜ். ஓகே, எஸ் அப்சல்யூட்லி 420 பேஜ் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 420 பேஜ் அடங்கிய ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ சப்மிட் பண்ணோடனே சரி ஓகே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுல பல பிரச்சனைகள் வந்து வரப்போகுது. அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடந்தது இல்லையா அப்படின்னா கண்டிப்பான முறையில் நடந்திருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா படவில்லை. அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி வர் ஹெல்ட் டுகெதர். அதாவது லோக்சபாவும் ஸ்டேட்டும் ரெண்டுமே சேர்த்து ஒரே நாளில் நடந்துச்சு. எப்போ அப்படின்னா 1951 இருந்து 52, 1951, 52களில், சரியா, அந்த டைமில். அதே மாதிரி தான் த ப்ராக்டிஸ் தட் கண்டினியூ த 3 சப்சிக்வெண்ட் ஜெனரல் எலெக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது 1951 இருந்து 52 நம்ம முதல்ல டொமஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1957, ஓகே, அப்புறம் வந்து 1962, 67 அப்படின்னு 3 வருஷம் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரே டைமில் வந்து லோக்சபாவும் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் வந்து நடந்திருக்கு. இது புதுசு கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எத்தனை வாட்டின்னு கேட்பாங்க, அந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 57, 62, 67 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இண்டிபெண்டன்ஸ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எவ்வளோ 400க்கும் அதிகமான எலெக்ஷன் வந்து லோக்சபாலையும் ஸ்டேட் அசம்பிளியும் டொமஸ்டிக்லையும் நம்ம கண்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால அதில் ஒரு அன்ஈவன் வந்து ஒரே டைமில் நடத்த முடியாமல் போயிருச்சுன்றாங்க. அப்போ இதோட காலக்கூறுகளை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இப்போ என்ன சொன்னாங்க, 1967க்கு அப்புறம் அது ஒரு பெரிய கேப்பாக வந்து விழுந்துருச்சு. கரெக்டுங்களா? 1967க்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே டைமில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நடந்துருச்சு. ஓகே, சரி, லோக்சபா அண்டு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போது ஒரு டிகேட்டுக்கு அப்புறம், அதாவது 10 வருடங்கள் கழித்து ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழுது. அப்போ அதுபடி பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வுகளில் ஒரு தொடக்கம் தான் த ஃபார்மேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது. த ஃபார்மேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 1983 நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆனது தொடங்கப்படுகிறது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லா கமிஷன் 1999 வந்து தொடங்கப்படுது.
இப்போ அதே மாதிரி நித்தி ஆயோக் உங்களுக்கு தெரியும் 2015, ஸோ அதை வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நித்தி ஆயோக் திங்க் டேங்க் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா 2017 அறிமுகப்படுத்தப்படுது. இவ்வளோ பண்ணி இது எல்லாத்தையுமே நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி 2023 மார்ச் 2023 ராம்நாத் கோவிந்தோட தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோம். ஓகேவா தான் இருக்குது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக்கல், முக்கியமான ஒரு ஆர்டிக்கலை உள்ளே கொண்டு வராங்க. அந்த ஆர்டிக்கலோட பேர் என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 324A has been proposed to insert into the constitution to facilitate the simultaneous election for panchayat and municipality. The committee also proposed an amendment to the article 325 to create a unified voter roll and photo ID card for all elections, but this amendment will require rectification from the states. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டிங்க. ஒரு பஞ்சாயத்தில் எலெக்ஷன், அதுக்கப்புறம் முனிசிபல் எலெக்ஷன், இப்படி ஒவ்வொரு எலெக்ஷனாக நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு எந்த ஆர்டிக்கல் யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்டிக்கல் 324A அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து நீ ஓட்டு போட வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுக்கு எந்த ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் 325 அப்படின்றது ஆகுது. நமக்கு ஓட்டர் ஐடி கொடுத்தது, ஒரு யூனிஃபைடு ஓட்டர் ரோல் வந்து கொடுத்தது ஆர்டிகல் 325. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தும் சைமல்டேனியஸாக எலெக்ஷன் வர வைக்கிறது வந்து ஆர்டிகல் 324A அப்படின்றது. சரியா? இல்லை பல கான்ஸ்டியூஷனை நாங்கள் வந்து எக்ஸீடிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதில் எதெல்லாம் இருக்குது? ஆர்டிகல் 83 ரிலேட்டட் டு த டூரேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டோட அந்த பார்லிமெண்ட்டோட டூரேஷன் சொல்லுவாங்கள்ல, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து வின் பண்ணால் 5 வருஷம், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டூரேஷன் இருக்கும், இவ்வளோ நேரம் வந்து நடக்கணும், லோக்சபா நடக்கணும், ராஜ்யசபா அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 172 பார்ட்டிசிபேட்டிங் டு த டேர்ம் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். அதே மாதிரி இது வந்து நாட்டுக்குரியது, இது வந்து மாநிலங்களுக்குரியது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 327 எம்பவரிங் த பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த எலெக்ஷன். அதே மாதிரி எலெக்ஷனை ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கான ஒரு ரூல். இப்போ இது எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க்கை நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம். இந்த அமெண்ட்மெண்ட் provide the legal foundation for implementing this simultaneous election framework. அப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து சைமல்டேனியஸாக இப்போ இருந்து இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் ஒன் எலெக்ஷன் அப்படின்றத கொண்டு வரதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 324A அப்படின்றத நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கான ஒரு யூனிஃபைடு போர்ட்டலை நாங்கள் 325 மூலம் வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரெக்குயர்மெண்ட். இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் வந்து உருவாக்குறோம். அதில் என்னென்ன ஸ்பெஷல்ஸ் வந்து இருக்கணும், ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட்னா என்ன, எல்லாரிடமிருந்து தீர்ப்பை வந்து கேட்டு ஓட்டை போட வைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா அப்படின்றத சொல்ல வைக்கிறது. அப்போ அதுக்காக ஆர்டிக்கல் 368 அப்படின்றத வந்து உள்ளே வந்து கொண்டு வராங்க அண்டர் த பில். இது மூலம் என்ன சார் சொல்லப்படுது அப்படின்னா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட்டை பற்றி நாங்கள் வந்து பேச போகிறோம். ரெக்டிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் ஆல்சோ ரெக்வயர்ட். கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டேட் ஒரு ஆஃப் இப்போ வந்து நிறையா ஸ்டேட் மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாநிலங்களில் பாதி மாநிலங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் எங்களோட பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இது பண்ணுவோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டிங் த எல்லா டேர்ம்ஸ் நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கல் படி நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக எல்லாரும் கொஞ்சம் பேர் ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அதில் பாதி மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 அப்படின்ற ஒரு செஷன் வருது. அதாவது ஆர்டிக்கல் 368(2) அப்படின்றது கீழே த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அ ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி நமக்கு தேவைப்படுது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 of the members present and vote each house of the parliament must approve the bill. அதாவது ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து அதை வந்து ஒத்துக்கணும், ப்ரெசென்ட் ஆகி ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொவைட் த லீஸ்ட் ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் இஃப் மீட். ஓகே, இதான் இங்கே வந்து மேலே இது ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் மூலம் ஸ்டேட்டில் 1/2 ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் வந்து அப்ரூவல் பண்ணால் போதும். அதுவே இந்த ஆர்டிக்கல் கீழே ப்ரெசென்ட்டாகி ஓட்டு போடுறாங்களே அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேராவது கண்டிப்பான முறையில் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்மளால் அப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் எக்ஸாமில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோவலாக மாற்றணும், எலக்ட்ரோவல் ஓட்டிங், கை தூக்கி ஓட்டு போகிறதுக்கு பதிலாக எலக்ட்ரோவல் ஓட்டிங் நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து எப்படினாலும் 2029 அடுத்து வரக்கூடிய 5 வருடங்களில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப முனிப்பாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பான
கண்டிப்பான முறையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வேறு டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இந்த மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.